ஊரில் ஒரு மாதம். இது ஒரு குடும்ப கதை. துபாயிலிருந்து புறப்பட்டு மாலை 4 மணிக்கு திருவனந்தபுரம் விமான நிலையம் வந்து சேருவேன் என்ற கோபியின் வார்த்தையில் ஆனந்த பரவசமடைந்தார்கள் அவனது மனைவியும் குழந்தைகளும் உறவினர்களும். மதியம் 1 மணிக்கு கோபியின் மனைவியும் குழந்தைகளும் அவனது அப்பா, தம்பி, மச்சான் என ஒரு கூட்டமே மார்த்தாண்டத்திலிருந்து வாடகைக்கு கார் பிடித்து மதியம் 3 மணிக்கே விமான நிலையம் வந்து காத்திருந்தனர். மணி 5 ஆகியும் விமானம் வந்தபாடில்லை. அம்மா, அப்பா எப்பம்மா வருவார் என்ற அவளது மூத்த மகனின் கேள்விக்கு இப்போ வந்துடுவார் என்று பதில் சொல்லி சலித்து போயிருந்தாள். கோபியின் மனைவி சுசீலா வழக்கமாக மாலை 4 மணிக்கு வரவேண்டிய விமானம் காலதாமதப்பட்டு ஒரு வழியாக 6 மணிக்கு வந்து சேர்ந்தது. தூங்கிக் கொண்டிருந்த மகளை தோளில் போட்டுக்கொண்டு வரவேற்பறையில் காத்திருந்த தனது மனைவி, குழந்தைகளையும் உறவுக்காரர்களையும் தூரத்தில் பார்த்ததும் சந்தோஷத்தில் கையசைத்தான் கோபி. செல்வி, இங்க பாரு, அப்பா வந்துட்டாரு. தோளில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியை வலுக்கட்டாயமாக உலுக்கி எழுப்பினாள் சுசீலா. குழந்தை பேய் விழித்தது. கோபி ஆர்வத்துடன் குழந்தையை தூக்க கலக்கத்தில் இருந்த குழந்தை வில்லென்று கத்தி விமான நிலையத்தையே ஒரு வழி பண்ணியது. ஆளு மனசில் இருக்காது என்றாள் சுசீலா. செல்வி பிறந்து 3 மாதங்கள் ஆனபோது கோபி துபாய் சென்றவன் திரும்ப இப்பொழுதுதான் தனது குழந்தையை முதல் தடவையாக பார்க்கிறான். கோபி தனது பேண்ட் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு விமானத்தில் பணிப்பெண்கள் கொடுத்த சாக்லேட்டுகளை எடுத்து இருவருக்கும் தந்தான். யாத்திரையெல்லாம் சுகமாக இருக்குதா என்ற சுசீலாவின் கேள்விக்கு ஆமா என்று பதிலளித்துவிட்டு விமான நிலையத்தை விட்டு வெளியேறினான். அவன் கொண்டு வந்த சூட்கேஸுகளை ஆளுக்கொருவராக தூக்கி டாக்ஸியின் டிக்கியிலும் டாப்பிலும் வைத்து கட்டிவிட்டு மார்த்தாண்டம் நோக்கி டாக்ஸி நகர ஆரம்பித்தது. விமான பயணத்தின் போது இலவசமாக கிடைத்த டீ, காஃபி, சாக்லேட் ஆகியவற்றை ஒன்றுவிடாமல் சொல்லி கொண்டிருந்தான் கோபி. அப்படியா என்ற ஆச்சரியத்தில் வாய்ப்பிழந்தான் அவனது தம்பி சாமிநாதன். எனக்கும் ஒரு நாள் பிளைனில் ஏறணும். அண்ணன் மனசு வச்சா ஒரு விசா அனுப்பி தரணும். நீ பாஸ்போர்ட் கூட இன்னும் எடுக்கலை, பிறகு எப்படி விசா அனுப்ப முடியும்? அவனது பதிலில் வாயடைத்தான் அவனது தம்பி. பிளேனில் குடியத்துக்கு விஸ்கியெல்லாம் தருவினுமோ? கோபியின் தந்தை ஆர்வமாய் கேட்டார். ஓசியில் கிட்டியதல்ல. அப்பம் ஐயா குடிச்சு காணும். என்னத்துக்கு அதை குடிக்கணும்? அதை குடிக்கலேங்கி நேரம் வெளுக்காதோ? சுசீலாவின் கேள்விக்கு வாய்விட்டு சிரித்தான் கோபி. வழிநெடியிலும் பேச்சும் சிரிப்புமாக வீடு வந்து சேர்ந்தார்கள். இரவு சாப்பாட்டை முடித்து கொண்டு மெல்ல சூட்கேஸை திறந்தான் கோபி. மொத்த பொருட்களையும் யாருக்கெல்லாம் தர வேண்டும் என்று பிரித்து சுசீலாவிடம் கொடுக்க சூட்கேஸ் காலியானது. 3 வருட இடைவெளியில் ஊருக்கு வந்த கோபிக்கு தனது மனைவியிடம் ஆசையாய் 4 வார்த்தை பேச ஆர்வம் முட்டி கொண்டு வந்தது. ஆனால் உறவுக்காரர்கள் தேவையற்ற பேச்சுக்கள் பேசி நேரத்தை நகர்த்தி கொண்டிருந்தனர். ஒரு வழியாக அறைக்கதவு சாத்தப்பட்ட போது மணி 2 ஆகியிருந்தது. சுசீலா பேசிக்கொண்டிருந்த போதே கொட்டாவி விட்டு பேச்சை தடைப்பட்டது. தூக்கம் அவளை ஆட்கொள்ள அப்படியே தூங்கி போனாள். 3 நாட்கள் நகர்ந்தபோது உறவுக்காரர்களின் கூட்டம் குறைந்திருந்தது. ஒரு டார்ச் லைட் கேட்டப்ப தரல நீ என்றும், பேரனுக்கு ஒரு ஹீரோ பெண்ணு தந்தியா என்றும் சில உறவுக்காரர்கள் வசவு வார்த்தைகளை உதிர்த்துவிட்டு புறப்பட்டு போனார்கள். வீட்டில் வேக வைத்த புட்டுப்பயிறு பப்படத்தை ஒன்றாய் கலந்து கையால் உருண்டை பிடித்து சாப்பிட்டு கொண்டிருந்த போது கோபியின் பால்யகால நண்பர்கள் வந்தார்கள். கோபி, ஆளு மாறிட்ட, முன்ன கண்டதுக்கு இப்போ கொஞ்சம் பருத்தில்ல இருக்கிய அவனது நண்பர்களில் ஒருவன் சொன்னபோது கோபியின் உதட்டோர மெல்லிய புன்னகை வந்தமர்ந்தது. நம்ம சாஸ்தான் கோவிலில் திருவிழா வருது. ஒரு நாள் திருவிழா செலவு உன்னோடது. புதுசாக தாலி கயிர்கள்னு நாடகம் எழுதி வச்சுருக்கோம். மொத்த செலவும் 7,000 ஆகும். நீ தான் அன்பளிப்பு பண்ணணும். நண்பனின் வார்த்தைகளை கேட்டு வசமாய் மாட்டிவிட்டோம் என்பதை உணர்ந்தான் கோபி. அறைக்கு சென்று 1000 ரூபாய் பணத்தை எடுத்து வந்து நண்பர்களிடம் தந்தான். இதை என் அன்பளிப்பாக வையுங்க. மொத்த நாடக செலவை என்னால் ஏற்றுக்க முடியாது என்றான் கோபி. சே, உன்னை நம்பி நோட்டீஸ் வேறு அடித்தாச்சு. நாடகத்தில் உனக்கு ஒரு வில்லன் ரோல் உண்டு. நீ ஃபாரின் போய் வந்ததுக்கு ஒரு மதிப்பு வேண்டாமா? நண்பர்களின் கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தடுமாறி ஒரு வழியாக 5000 ரூபாய் தருவது என சம்மதித்தான். இதெங்கிலும் கிட்டிச்சே என்ற சந்தோஷத்துடன் நகர்ந்தார்கள் அவனது நண்பர்கள். பொண்ணு கெட்டி 2 குழந்தைகளுக்கு அப்பனும் ஆயாச்சு. இனியும் நாடகம் நடிக்க போகணுமா? கண்ட பொண்ணுங்க கூட நின்று என்னத்துக்கு நாடகம் நடிக்கணும்? சமையல் அறையில் நின்று கொண்டு புலம்ப ஆரம்பித்தாள் சுசீலா. அன்றிரவு 9 மணிக்கு நாடக ரிஹர்சலுக்கு சென்றான் கோபி. 18வது சீனில் உங்களுக்கு ஒரு கிளப் டான்ஸ் உண்டு. நம்ம நாடகத்துக்கு அனுராணி தான் வருவா. கோபி, நீயும் அவ கூட சேர்ந்து ஆடணும். கேட்டியா? அந்த நாடகத்தின் இயக்குனர் மணிமாறன் சொன்னபோது கோபிக்கு அது நெருடலாக இருந்தது. தன் மனைவி சுசீலாவும் நாடகம் பார்க்க வருவாள்.
நடிகைகளுடன் சேர்ந்து நின்று வசனம் பேசுவதே அவளுக்கு பிடிக்காது. இதில் அனுராணியோடு சேர்ந்து ஆட்டம் போட்டால் மேடைக்கு ஏறி வந்து அனுராணியின் கன்னத்தில் பலாரென்று அறைந்து தனது கையை பிடித்து எடுத்துச் சென்றாலும் செல்லுவாள் என்ற பயம் அவனை பயமுறுத்தியது. 7 நாட்கள் கழித்து நாடக தினம் வந்தது. கோபி மேக்கப் போட்டுக்கொண்டு மூடியிருந்த திரைச்சீலையின் ஓட்டை வழியாக மேடையின் முன் அமர்ந்திருந்த கூட்டத்தை பார்த்தான். 2வது வரிசையில் சுசீலாவும் குழந்தைகளும் அமர்ந்திருந்தனர். குறிப்பிட்ட அந்த 18வது சீனில் பொன்மேனி உருகுதே என்ற பாடலுக்கு ஒருவித மோகக்கிரகத்துடன் ஆடிக்கொண்டிருந்தாள் அனுராணி. மது கிண்ணத்தை கையில் வைத்துக்கொண்டு நாட்காலில் அமர்ந்திருந்தான் கோபி. அனுராணி அவனை சுற்றி சுற்றி வந்து உரசுவது போல் ஆடி உசுப்பேற்றி விட்டாள். கோபி தன்னிலை மறந்து அவளுடன் ஆடத் தொடங்கினான். ஆடி முடியும் வரை ஒருவித பதட்டம் அவனிடம் ஒட்டியிருந்தது. நல்ல வேளை, சுசீலா மேடைக்கு ஏறி வந்து மானத்தை வாங்கவில்லை. ஊருக்கு வந்து 15 தினங்கள் கழிந்திருந்தது. கையில் இருந்த பணம் முழுவதும் காலியாகி கழுத்தில் கிடந்த செயினை அடகு வைத்து வீட்டுச் செலவுக்கு பணம் தந்தான். துபாயின் அரபியின் வீட்டில் சமையல்காரனாக 3 வருடங்கள் வேலை பார்த்தபோதும் இனி ஊரில் ஏதாவது வேலை தேடிக்கொள்ளலாம் என்று நினைத்து வந்தவன் ஊரில் பிரபல ஓட்டல்களிலெல்லாம் சென்று தனக்கு ஒரு வேலை கிடைக்குமா என்றும் துபாயின் அரபியின் வீட்டில் நன்றாக சமைப்பேன் என்றும் சொல்லி வேலை கேட்டு யாருமே அவனுக்கு வேலை தருவதாக இல்லை. பேருக்கு தான் ஃபாரின்காரன் பொண்டாட்டி. இப்போது பிச்சைக்காரி மாதிரி 100க்கும் 200க்கும் அடுத்தவங்கள தண்டணும். செலவுக்கு காசு கிடைக்காத கோபத்தில் சுசீலா வசவு வார்த்தைகளை எந்தவித கூச்சமும் இன்றி அவன் காதுபடவே சொன்னாள். அவளின் முகம் மாற்றம் பொறுக்க முடியாமல் மீண்டும் துபாய்க்கு செல்வது என தீர்மானித்து அரபியோடு தொடர்பு கொண்ட போதே 2 வாரத்தில் விமான டிக்கெட்டும் விசாவும் வந்து சேர்ந்தது. அன்று காலை 7 மணிக்கு துபாய் செல்ல வீட்டை விட்டு புறப்பட தயாரானான். துபாயிலிருந்து வரும்போது அழைத்து வந்த உறவினர்கள் யாரும் போகும்போது இல்லை. விமான நிலையம் வரை செல்ல டாக்ஸியும் இல்லை. ஒற்றை சூட்கேஸை கையில் தூக்கியபடி குழந்தைகளின் கன்னத்தில் முத்தம் வைத்து மனைவியின் கையை அன்பாய் பற்றி முட்டிக்கொண்டு வந்த கண்ணீரை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள்ளேயே அடக்கி வைத்தான். சுசீலாவும் குழந்தைகளும் சிறிது தூரம் வரை வந்து அவன் போவதையே பார்த்து கொண்டு நின்றார்கள். போன உடனே வீட்டு செலவுக்கு பணம் அனுப்பி வைக்கணும் என்ற சுசீலாவின் குரல் பின்னால் வந்து அவன் காதில் விழுந்தது. வழி நெடுகிலும் அரபியை நினைத்தபடியே நடந்தான் கோபி. சமையலில் உப்பு குறைந்தாலோ காரம் கூடினாலோ அவன் முகத்தில் எரிந்துவிட்டு மீண்டும் சமைக்கச் சொல்லும் கொடுமைக்கார அரபியிடமிருந்து தப்பித்து வந்து மனைவி குழந்தைகளோடு சந்தோஷமாக ஊரில் வாழலாம் என்று நினைத்து வந்தவனுக்கு ஊரில் பணம் இருந்தால்தான் மனைவியும் மதிப்பாள், இல்லையென்றால் அவளின் இலக்கார பார்வைக்கு பலியாக வேண்டும். இதைவிட கொடுமைக்கார அரபியிடம் மீண்டும் வேலைக்கு செல்வது என்ற அவனது தீர்மானம் நல்லதென்றே பட திருவனந்தபுரம் சூப்பர் ஃபாஸ்டில் ஏறி அமர்ந்தான். ஊரில் நின்ற 1 மாத நிகழ்வுகள் அடுத்த 3 வருடங்கள் வரை அசைபோட அவனோடு பயணமானது.